ஏற்பட்டது தோல்வியே அல்ல, பின்னடைவே அல்ல என்ற எடப்பாடி பழனிசாமி பேசுவது என்பது நகைப்புக்குரியது, கேலிக்குரியது. தங்கள் பக்கம் இருக்கிற தவறுகளை திருத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி இப்படியெல்லாம் நடந்துதான் அவர் அந்த பதவியை பெற்றார் என்று ஊடகத்திலே வந்திருக்கிறது. அப்படி அடைந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கவனம் செலுத்துவதை விட அதிமுகவை எப்படி காப்பாற்றுவது என்பதிலே அவர் சிந்தனை சென்றால் எல்லோரும் ஒன்றுபடுவார்கள். டாக்டர் தமிழிசை அவர்கள் பொதுவெளியில் அம்மாதிரி கருத்து கூறியிருக்க கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையும். ரவுடிகள் அதிகமாக இருக்காங்க இவங்க அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில் தான் சில நபர்கள் அப்படி சேர்ந்தார்கள் என்று அவர்களுடைய பெயர்களோடு செய்திகள் வந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அண்ணாமலை தலைமையின் கீழ் பொறுப்புகளை பெற்றவர்களை பற்றி விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இது குறித்தெல்லாம் பாஜக சிந்திக்கும் என்றுதான் நான் கருதுகிறேன். புதிதாக நடிகர் விஜய் கட்சி துவங்குகிறார், அவரும் இவரும் கைகோர்ப்பாரா என்கிற யூகங்களும் இப்போதே வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஆகவே தமிழக அரசியல் களம் நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு விறுவிறுப்பான களமாக இருக்கும். பெரிய கட்சிகள் திணறி தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். சார் 2026 200+ தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 வெற்றி பெற்ற காரணத்தால் அவருக்கு அந்த அதீத நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக, துளி கூட இருப்பதாக நான் நினைக்கவில்லை. திமுகவா விஜயா, அதிமுகவா அண்ணாமலையா என்று பார்க்கும்போது திமுக முதல் மைனஸை சந்திக்கும். ஆகவே முதலமைச்சர் நினைப்பது என்பது ஆசைகள் அதிகமாக இருக்கலாம், அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. சேனல் 5 தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைய நேர்காணலில் நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு துக்ளக் ரமேஷ் அவர்கள். வாருங்கள் அவரோடு பேசுவோம். சார் வணக்கம். சார் வணக்கம். சார் இப்போ கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பின்னடைவு கிடையாது, 1% வாக்குகள் அதிகமாக தான் வாங்கியிருக்கும் அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்லியிருக்காரு. அதை எப்படி பார்க்குறீங்க? ஒரு மிகப்பெரிய தோல்வி, அதுவும் ஒரு 50 ஆண்டு காலத்திற்கு மேற்பட்ட ஒரு பழமையான இயக்கத்திற்கு தமிழகத்தை சில முறை மக்கள் திலகம் எம்ஜிஆர் அவர்கள் தலைமையும் 3 முறை செல்வி ஜெயலலிதா அவர்கள் தலைமையிலும் ஆண்ட ஒரு இயக்கம். 3 முறை என்பது தவறு, 5 முறை ஒரு ஆண்ட இயக்கத்திற்கு இவ்வளவு பெரிய தோல்வி, பின்னடைவு ஏற்பட்டிருக்கிற நேரத்தில் இது ஒன்றும் தோல்வியே இல்லை, இது ஒன்றும் பின்னடைவே இல்லை, போன நாடாளுமன்ற தேர்தலை விட 1% கூட வாங்கியிருக்கிறோம் என்று திரு எடப்பாடி பழனிசாமி பெருமை பேசியிருப்பது என்பது துரதிருஷ்டவசமானது மட்டுமல்ல, அவர் எவ்வளவு சீரியஸ்னஸே இல்லாமல் தான் கூறுவதையெல்லாம் கட்சிக்காரர்களும் நம்புவார்கள், பொதுமக்களும் நம்புவார்கள், ஊடகவியலாளர்களும் கேட்டுக்கொண்டு போய்விடுவார்கள் என்று எவ்வளவு அலட்சியமாக நினைக்கிறார் என்று நினைக்க வேண்டியிருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலில் சென்ற முறை 2019 எத்தனை தொகுதிகளில் அதிமுக போட்டியிட்டது, இந்த முறை எத்தனை தொகுதிகளில் போட்டியிட்டு இருக்கிறது என்ற உண்மையை மறைத்துவிட்டு கூசாமல் திரு எடப்பாடி பழனிசாமி தோல்வியே அல்ல என்று பேசியிருப்பது அவருடைய பொறுப்பற்றத்தனத்தை காட்டுகிறது. அல்லது கட்சி என்ன, தன்னை யார் என்ன கேட்கப் போகிறார்கள் என்ற ஒரு இருமாப்புடன் கூடிய அவருடைய மனநிலையை காட்டுகிறது. தோல்வி குறித்து ஆராய வேண்டும். மறைந்த திராவிட முன்னேற்றக் கழக தலைவர் கலைஞர் அவர்கள் கிட்டத்தட்ட 10 ஆண்டு காலம் ஆட்சி பொறுப்பிலே இல்லாமல் இருந்தார். அந்த பீரியடே அவருக்கு ஒரு வனவாசம் என்று கூட விமர்சனம் செய்வார்கள். ஆனால் அப்படி இருந்தாலும் கூட திராவிட முன்னேற்றக் கழகத்தை வலிமையாக உயிர்ப்போடு வைத்திருக்க தன்னுடைய உழைப்பை அவர் நல்கினார். ஆனால் அதுதான் ஒரு கட்சியினுடைய எடுத்துக்காட்டான தலைமை. செல்வி ஜெயலலிதா அவர்கள் 96 மோசமான தோல்வி ஏற்பட்டவுடன் கட்சி சீர்திருத்த வேண்டிய நடவடிக்கைகள் அல்லது இந்த தோல்வி ஏன் என்ற ஆராய நடவடிக்கைகள் இதையெல்லாம் மேற்கொண்டார். 2006 அப்படி அவர் வலிமையாக திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தொடர்ந்து மக்கள் இயக்கத்தை முன்னெடுத்து சென்ற காரணத்தால் தான் மீண்டும் 2011 அவரால் ஆட்சிக்கு வர முடிந்தது. ஆனால் 4ஆம் தேதி தோல்வி ரிசல்ட் என்று வந்தவுடன் 5ஆம் தேதி ஒரு மக்கள் தீர்ப்பை ஏற்கிறேன் என்ற ஒரு அறிக்கையை வெளியிட்டுவிட்டு 8ஆம் தேதி அல்லது 9ஆம் தேதி அதிமுகவினுடைய மாவட்ட செயலாளர்கள், முன்னாள் அமைச்சர்கள், தலைமை கழக நிர்வாகிகள் கூட்டத்தை கூட்டி எங்கே நாம் சறுக்கி இருக்கிறோம், எப்படி இந்த தோல்வி, எப்படி 7 தொகுதிகளில் டெபாசிட்டே பறிபோயிருக்கிறது என்கிற விஷயங்களை ஆராயாமல் அல்லது விவாதிப்பதில் அக்கறை செலுத்தாமல் ஏற்பட்டது தோல்வியே அல்ல, பின்னடைவே அல்ல என்ற எடப்பாடி பழனிசாமி பேசுவது என்பது நகைப்புக்குரியது, கேலிக்குரியது. பூனை கண்ணை மூடிக்கொண்டால் பூலோகம் இருண்டு விட்டது என்று கருதுகிற மனப்பான்மைக்குரியது.
அதிமுக அடைந்திருப்பது படுதோல்வி, மோசமான தோல்வி என்ற உண்மை நாட்டு மக்களுக்கு தெரியும், ஊடகவியலாளர்களுக்கு தெரியும், அவருடைய கட்சியினுடைய தொண்டர்களுக்கு தெரியும். வேதனையில் வெம்பி போயிருக்கிறார்கள். ஆகவே திரு எடப்பாடி பழனிசாமி இத்தகைய சால்ஜாப்புக்களை கூறுவதை விட்டுவிட்டு கட்சியை ஆக்கபூர்வமாக அடுத்து முன்னேற்ற திசையில் எப்படி கொண்டு செல்வது என்று சிந்திக்க வேண்டும். அதுதான் மறைந்த எம்ஜிஆர் அவர்களுக்கும் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் செலுத்துகிற மரியாதையாகவும் நன்றி கடனாகவும் இருக்கும். செல்வி ஜெயலலிதா காலத்தில் கட்சி தோற்கவில்லையா, எம்ஜிஆர் காலத்தில் கூட தோற்றிருக்கிறது என்று 1-2 பேர் பேசுவது, அதிமுகவை சேர்ந்த 1-2 முன்னணி தலைவர்கள் பேசுவது அறியாமை, அகம்பாவம் அல்லது அப்பட்டமாக பொய் கூறுகிற தன்மை. ஆகவே இத்தகைய அபத்தமான வாதங்களை பேசுவதை முன்வைத்துவிட்டு யதார்த்த நிலையை, களநிலையை, அதிமுக சரிவு கண்டிருப்பதை, படுதோல்விக்கு ஆளாகி இருப்பதை ஏன் என்று குறித்து சிந்தித்து தங்கள் பக்கம் இருக்கிற தவறுகளை திருத்திக் கொள்ள முன்வர வேண்டும் என்று நான் சொல்ல விரும்புகிறேன். அதிமுகலேருந்து பிரிஞ்சு போனவங்களாம் மீண்டும் ஒன்றிணைந்தால் கட்சி பலமாக இருக்கும், கட்டமைப்பு நல்லா இருக்குன்னு பல அதிமுக மூத்த நிர்வாகிகள் பேசிக்கிட்டு வர்றாங்களே, இணைய வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? அதிமுகவிலிருந்து வெளியே சென்றவர்கள் தான் அப்படி பேசுகிறார்கள், நீக்கப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் தான் அப்படி பேசுகிறார்கள். ஆனால் அவர்கள் அவ்வாறு கூறுவதில் இயற்கையான அக்கறை அவர்களுக்கு இருப்பதை நான் பார்க்கிறேன். அவர்கள் திரு எடப்பாடி பழனிசாமியை கடந்த காலங்களில் விமர்சித்தவர்கள் தான். அவர்களில் 1-2 பேர் திரு ஓபிஎஸோடும் கருத்து மாறுபாடு கொண்டவர்கள் தான். ஆனால் இப்போது அதிமுகவுக்கு ஏற்பட்டிருக்கிற நிலை குறித்து அவர்கள் கவலைப்படுகிறார்கள். அவர்களுடைய கவலையிலே நியாயம் இருக்கிறது. ஆனால் அவர்கள் பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று இவர்கள் அலட்சியப்படுத்துகிறார்கள். திரு ஓபிஎஸ் இந்த நீங்கள் கூறுகிற திரு ஜேசிடி பிரபாகர், பழனிசாமி போன்றவர்களுக்கு முன்பே அனைவரும் ஒன்றிணைவது தான் நல்லது என்று கூறிக்கொண்டிருக்கிறார். திருமதி சசிகலா அம்மையார் கூறிக்கொண்டிருக்கிறார். ஆனால் திரு எடப்பாடி பழனிசாமி அலட்சியப்படுத்துகிறார். அலட்சியப்படுத்திய காரணத்தினால்தான் தென் மாவட்டங்களில் அதிமுக படுதோல்வியை சந்தித்தது. அந்த உண்மையை மறைத்து விட முடியாது. திரு நயினார் நாகேந்திரன் பாரதிய ஜனதா வேட்பாளராக இருந்தாலும் அங்கே தேவர் சமூகம் அவருக்கு பின்னாலே இருந்ததால் தான் அதிமுக 3வது இடத்துக்கு போய் டெபாசிட்டை இழந்தது. அதற்கு காரணம் என்ன? நீங்கள் திருமதி சசிகலாவை ஒதுக்கினீர்கள், பொதுக்குழுவில் ஓபிஎஸ்ஐ அவமானப்படுத்தினீர்கள் என்று தேவர் சமூக மத்தியில் ஆழமாக அது பதிந்து விட்டது. இது இப்போது எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இருப்பது ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தின் கட்சி என்று கேலி பேசுகிறார்கள் அல்லது முத்திரை குத்துகிறார்கள். அதை நான் நியாயம் என்று ஏற்றுக்கொள்ளவில்லை. அதிமுகவில் இன்றைக்கும் வெவ்வேறு சமூகத்தினருக்கு முக்கியத்துவம் இருக்கிறது. ஆனால் முடிவுகளை இவர் யாரையும் கலந்தாலோசிப்பதில்லை. இவர் விருப்பப்படி தான் செயல்படுகிறார். நான் அவரை சேர்க்க மாட்டேன், இவரை சேர்க்க மாட்டேன் என்று அடுத்த நாளே கேபி முனுசாமியை விட்டு பேச வைக்கிறார். கேபி முனுசாமி கடந்த தேர்தலின் போது எங்கே இருந்தார்? ஓ பன்னீர்செல்வத்தோடு இருந்தார். ஆகவே எப்போது வேணுமானாலும் முகாம் மாறக்கூடியவர். இப்படிப்பட்ட சந்தர்ப்பவாதிகள் பேச்சை அவர் கேட்டுக்கொண்டிருக்கிறார். ஆகவே தான் சொல்கிறேன், ஒன்றுபட வேண்டும், கட்சி ஒன்றுபட வேண்டும் என்று வலியுறுத்துகிறவர்கள் இதய சுத்தியோடு அதிமுக வலிமை பெற வேண்டும் என்று விரும்புகிறார்கள். அவர்களுக்கு பின்னால் எத்தனை பேர் இருக்கிறார்கள் என்று பார்க்கக்கூடாது. அந்த உணர்வு அதிமுக தொண்டர்கள் மத்தியிலும் இருக்கும். நீங்கள் ஏதாவது பொதுக்குழு நடத்தி கேட்டீர்களா? தொண்டர்களிடம் போய் மாவட்டமாக கூட்டம் நடத்தி கருத்து கேட்டீர்களா? இல்லை. உங்களுக்கு ஓபிஎஸ் பிடிக்கல, சசிகலாவை பிடிக்கல, ஆகவே சேர்க்க மாட்டோம். ஏன்னா இருக்கிற பதவியை இவர் காப்பாற்றிக்கணும். பெரும் கோடிக்கணக்கில் செலவழித்து அந்த பதவியை வந்திருக்கிறார். அதெல்லாம் நமக்கு தெரியும். ஆட்சியில் இருந்தபோது பல காரியங்களை சாதித்து கொடுத்து, பல பேரை பலமாக கவனித்து, பொதுக்குழு உறுப்பினர்களை விலைக்கு வாங்கி, இப்படியெல்லாம் நடந்துதான் அவர் அந்த பதவியை பெற்றார் என்று ஊடகத்திலே வந்திருக்கிறது, அச்சு ஊடகத்தில் வந்திருக்கிறது. அதைத்தான் நான் மேற்கோள் காட்டுகிறேன். ஆகவே அப்படி அடைந்த பதவியை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும் என்று கவனம் செலுத்துவதை விட அதிமுகவை எப்படி காப்பாற்றுவது என்பதிலே அவர் சிந்தனை சென்றால் எல்லோரும் ஒன்றுபடுவார்கள். அப்படி ஒன்றுபட்டால் அதிமுக வலிமை பெற வாய்ப்பு உண்டு. திரு எடப்பாடி பழனிசாமி, திரு அண்ணாமலை இவர்கள் இவ்விருவரில் அதிமுக பாஜக அந்த கூட்டணியை விரும்பாதவர் யாரா இருப்பார்னு நினைக்கிறீங்க? நான் சொல்வது 2 தரப்பிலுமே கூட்டணி விரும்பாதவர்கள் இருக்கிறார்கள். நீங்கள் அதிமுகவில் மட்டுமல்ல, பாஜகவிலும் கூட்டணி விரும்பாதவர்கள், அண்ணாமலை கருத்தை ஆதரிப்பவர்கள் சில முக்கிய பிரமுகர்கள் இருக்கிறார்கள். அவர்கள் பெயரை எல்லாம் சொல்வது நாகரிகமாக இருக்காது. தனிப்பட்ட முறையில் என்னிடம் உரையாடியதை நான் பொதுவெளியில் எப்போதும் பகிர்ந்து கொள்கிறவன் அல்ல. அதிமுகவில் கூட்டணி விரும்பியவர்கள் பெயரும் எனக்கு தெரியும். கூட்டணியை விரும்பாதவர்கள், பாஜக உறவை விரும்பாதவர்கள் பெயரும் தெரியும். அதே மாதிரி பாஜகவில் அதிமுகவோடு சேர வேண்டும் என்று விரும்பியவர்கள் சில பேர், அவர்கள் பெயரும் தெரியும். வேண்டாம் என்று கருதியவர்கள் நிர்வாகிகள், அவர்கள் பெயரும் தெரியும். இதையெல்லாம் பொதுவெளியில் பகிர்வது சரியாக இருக்காது. 2 தரப்பிலும் உறவுக்கு ஆதரவாகவும் எதிராகவும் இருந்தார்கள். ஆனால் பாஜக தலைமை ஒரு முயற்சி எடுத்தது. தமிழகத்திலும் ஒரு வெற்றி கணக்கை தொடங்க வேண்டும் என்ற முயற்சி எடுத்தது. அதற்கு உடன்படாதவர் பழனிசாமி. ஆகவே நேர்ந்த தோல்வி அல்லது நேர்ந்த
பின்னடைவு, அதிமுகவுக்கு நேர்ந்த பின்னடைவு என்பதற்கு அவர் முழு பொறுப்பாவார். அண்ணாமலை மீது பழி போட்டு தப்பிக்க முடியாது. பாஜக தோல்வி அடைந்திருக்கிறது. அதிமுகவுடன் சேராததால் பாஜகவுக்கும் நஷ்டம் ஏற்பட்டிருக்கிறது. அதை நான் மறுக்கவில்லை. தனித்து நின்று பரிசோதித்து பார்த்ததால் பாஜகவின் வாக்கு வங்கி சற்று உயர்ந்திருக்கிறது. 4% 11% போயிருக்கிறது. ஆகவே இது இந்த திசையில் தொடர வேண்டும் பயணம் என்று அண்ணாமலை விரும்புகிறார். அது குறித்து மேலிடம் என்ன செய்ய போகிறது என்று நாம் பொறுத்திருந்து பார்க்க வேண்டும். குறிப்பாக அந்த பாஜக அப்படின்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா உட்கட்சி பூசல் அப்படின்னு தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. குறிப்பாக தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தொடர்ந்து கருத்துக்கள் தெரிவிச்சுட்டே வந்தாங்க. இந்த நிலையில தான் அமித்ஷா அவர்கள் அந்த மேடையில் பேசும்போது மிகப்பெரிய வைரல் ஆயிருச்சு. சமூக வலைதளங்களில் பரவிட்டு இருக்கு அந்த வீடியோ. என்ன மாதிரியான தாக்குதல் இப்போ இந்த பாஜகவில் போய்கிட்டு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தொடர்ந்து டாக்டர் தமிழிசை அவர்கள் எதிராக பேசினார் என்று சொல்வதை நான் ஏற்கவில்லை. ஒரே ஒரு முறை பேட்டி அளித்தார். அந்த பேட்டியில் அதிமுகவுடன் உறவு இருந்திருந்தால் அதிக இடங்களில் வெற்றி பெற்றிருப்போம். அது தவிர எதிர்கால கூட்டணி குறித்து அண்ணாமலை கூறியது அவருடைய கருத்து. மேலிடம்தான் இது பற்றி முடிவெடுக்க வேண்டும் என்று சொன்னார். மாநில தலைவராக இருந்த டாக்டர் தமிழிசை அவர்கள் இந்த இயக்கத்தின் பாஜகவின் வளர்ச்சிக்கு பாடுபட்டவர். ஆனால் பொதுவெளியில் அவர் அவ்வாறு உள்கட்சியில் பேச வேண்டிய விஷயத்தை பொதுவெளியில் பேசியது துரதிருஷ்டவசமானது. இது ஒரு பக்கம் இருக்க, அமித்ஷா அவர்கள் தமிழிசை அவர்களை கடிந்து கொண்டார் என்பது போல பத்திரிகைகளில் செய்தி வருகிறது. அதற்கு ஒரு வீடியோ உதாரணமாக அல்லது ஆதாரமாக காட்டப்படுகிறது. நானும் அந்த வீடியோவை பார்த்தேன். பக்கத்திலே முன்னாள் துணை ஜனாதிபதி வெங்கையா நாயுடு அவர்கள் இருக்கிறார். இந்த பக்கம் நட்டா அவர்கள் அமர்ந்திருந்தார். இவர்கள் இருவர், அது தவிர டாக்டர் தமிழிசை, திரு அமித்ஷா, இந்த 4 தவிர அங்கே என்ன பேசப்பட்டது என்று யார் கூறினாலும் அது யூகத்தின் அடிப்படையிலானதுதான். கோபமாக முகத்தை வைத்திருந்தார் அல்லது ஆள்காட்டி விரலை காட்டி பேசினார் என்று சொல்லிவிட்டு கீழே வார்த்தைகளை இவர்களே போடுகிறார்கள். இதுதான் கடைசி முறை என்று இப்படி காட்டினார், இல்லை என்று இப்படி தலையாட்டினார் என்றெல்லாம் வசனத்தை இவர்கள் எழுதுகிறார்கள். அப்படித்தான் நடந்ததா என்று நமக்கு தெரியாது. ஆனால் டாக்டர் தமிழிசை அவர்கள் பொதுவெளியில் அம்மாதிரி கருத்து கூறியிருக்கக்கூடாது என்பதுதான் என்னுடைய பார்வையும். அனுபவம் மிக்க அவர் சற்று தடுமாறி விட்டார் என்று தான் நான் அதை பார்க்கல. அவங்க குறிப்பிட்டது மெயினாக பார்த்தீங்கன்னா ரவுடிகள் அதிகமாக இருக்காங்க இவங்க அண்ணாமலை தலைவராக பொறுப்பேற்ற பிறகு அப்படின்னு சொல்லியிருக்காங்களே. பாஜகவில் விரும்பத்தகாத சிலர் சேர்ந்திருக்கிறார்கள், அவர்கள் சில பொறுப்புகளிலும் அமர்ந்து விட்டார்கள் என்ற விமர்சனம் என்னுடைய நினைவு சரியாக இருக்குமானால் திரு அண்ணாமலை அவர்கள் மாநில தலைவராக பொறுப்பேற்பதற்கு முன்பே ஊடகத்தில் வெளிவந்தது. என்னுடைய நினைவு சரியாக இருந்தால் திரு எல் முருகன் அவர்கள் தலைவராக இருந்த காலத்தில்தான் சில நபர்கள் அப்படி சேர்ந்தார்கள் என்று அவர்களுடைய பெயர்களோடு செய்திகள் வந்தது எனக்கு நினைவிருக்கிறது. அதன் பிறகு 1-2 பேரை பற்றி, அண்ணாமலை தலைமையின் கீழ் பொறுப்புகளை பெற்றவர்களை பற்றி விமர்சனங்கள் வந்திருக்கின்றன. இது குறித்தெல்லாம் பாஜக சிந்திக்கும் என்று தான் நான் கருதுகிறேன். குறிப்பாக அந்த அண்ணாமலை அவர்களின் நேர்மையான அரசியல் அப்படின்றது 2027 அவர் கை கொடுக்குமா? ஏன்னா பணம் அப்படின்றது ஒரு மிகப்பெரிய அரசியல், ஒரு மிகப்பெரிய ஒரு விளையாட்டாக இருக்குல்ல. தமிழக அரசியலில் தேர்தல் சமயங்களில் பணம் பெருமளவுக்கு ஒரு முக்கிய பங்கு வகிக்கிறது. ஆனால் ஓரிரு நேர்வுகளின் போது அரிதாக ஒரு ஆட்சியின் மீது பெரும் அதிருப்தியோ கோபமோ எழுகிற நேரங்களில் அப்போது பணம் கொடுத்த வேட்பாளர்களே தோற்றிருக்கிறார்கள் என்பது சில பேருடைய உதாரணங்களோடு எனக்கு தெரியும். பெரும் தொகைகளை செலவு செய்து தேர்தலில் தோல்வி கண்டவர்கள் இண்டிவிஜுவல்ஸும் சரி, கட்சியும் சரி இருக்கிறது கடந்த காலங்களில். ஆகவே பணம் மட்டுமே எல்லா சமயங்களிலும் வெற்றி தந்து விடாது. ஆனால் பல சமயங்களில் வெற்றிக்கு உதவி இருக்கிறது. அதையும் நான் சேர்த்தே சொல்லுகிறேன். ஒரு சட்டமன்ற பொதுத் தேர்தல் நடைபெறும் போது மாநிலம் முழுவதும் பண விநியோகம் நடைபெற வேண்டும். அதற்குரிய வலிமையோடு எந்தெந்த கட்சி இருக்கிறது என்று பார்த்தால் இன்றைக்கு அதிமுகவும் திமுகவும் தான் இருக்கிறது. ஆனால் அப்போது நடைபெறப் போகிற பண விநியோகம் நடைபெற்றால் அது எடுபடுமா என்பதை இப்போதே கணிப்பது கடினம். ஆனால் திரு அண்ணாமலை அவர்கள் 2026 கூட்டணி ஆட்சி தான் தன்னுடைய இலக்கு என்பது போல் அவர் கூறியிருக்கிறார். பாமகவினுடைய தலைவர் டாக்டர் அன்புமணி ராமதாஸ் அவர்களும் அதையே தெரிவித்திருக்கிறார். இவர்கள் இருவரும் இம்மாதிரி பேசுவதற்கு தமிழகத்தில் அரசியல் சூழல் மாறிக்கொண்டிருக்கிறது என்கிற அவர்களுடைய நம்பிக்கை அடிப்படையான காரணம். அந்த நம்பிக்கைக்கு ஆதாரம் இருக்கிறதா, அப்படி அவர்கள் நம்புவதற்கு ஏதாவது காரணம் இருக்கிறதா என்று நீங்கள் கேட்டீர்களானால் ஆம் என்பதுதான் என்னுடைய பதில். 18% வாக்குகளை பாஜக கூட்டணி இந்த தேர்தலில் பெற்றிருக்கிறது. திரு சீமான் 8% வாக்குகளை வாங்கியிருக்கிறார். இது இரண்டும் சேர்த்தால் 26%. 26% என்பது சாதாரண எண்ணிக்கை அல்ல.
அதிமுக மோசமாக தோற்ற சமயங்களில் 28 வாங்கியிருக்கிறது, கிட்டத்தட்ட அதை நெருங்குகிறது இந்த 26. ஆகவே இப்போது அதிமுக 28 வாங்கலை, ரொம்ப கடகடன் கீழே வந்துருச்சு. இது ஒரு பக்கம் இருக்கட்டும். ஆகவே இந்த 26% வாக்காளர்கள் தமிழகத்தில் மாற்றத்தை விரும்புகிறார்கள் என்றால் அந்த களம், அரசியல் களம் 26 எப்படி இருக்கும் என்று சொல்ல முடியாது. சீமான் தவிர புதிதாக நடிகர் விஜய் கட்சி துவங்குகிறார், அவரும் இவரும் கைகோர்ப்பாரா என்கிற யூகங்களும் இப்போதே வெளிவர தொடங்கி இருக்கின்றன. ஆகவே தமிழக அரசியல் களம் நிச்சயமாக 2026 தேர்தலில் ஒரு விறுவிறுப்பான களமாக இருக்கும். பெரிய கட்சிகள் திணறி தண்ணீர் குடிக்கக்கூடிய நிலைமை கூட ஏற்படலாம். ஆகவே 2027 தேர்தல் தமிழக அரசியல் மாற்றத்தை தருமா என்கிற திசையில் பயணிக்கிற அண்ணாமலை அவர்களுடைய கருத்து நிச்சயம் ஒரு ஆதாரம் இல்லாத அல்லது ஒரு வீண் நம்பிக்கை என்று நான் சொல்ல தயாராக இல்லை. தமிழக அரசியலில் அதற்கான சமிஞ்சைகள் தென்பட தொடங்கி இருக்கின்றன. நான் கூறிய 26% என்பது ஒரு முக்கியமான சமிஞ்சை. இப்போ விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பார்த்தீங்கன்னா திமுக வேட்பாளர் அறிவிச்சிட்டாங்க, அன்னியூர் சிவா அவர்களை அறிவிச்சிட்டாங்க. இப்போ என்டிஏ கூட்டணியில் பாஜக போட்டியிட போகிறதா அல்லது பாமக போட்டியிட போகிறதா அந்த தொகுதியில்? அதிமுகவும் அங்கே களத்தில் இறங்கும். விக்கிரவாண்டியில் அதிமுக ஏற்கனவே வெற்றி பெற்றிருக்கிறது. அங்கே அதிமுகவுக்கு வேட்பாளர் தயாராகிவிட்டார் என்கிற செய்தியும் வந்திருக்கிறது. திராவிட முன்னேற்றக் கழகம் நீங்கள் கூறியதைப் போல வேட்பாளரை அறிவித்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியை பொறுத்தவரை எனக்கு தெரிந்து பாமக அங்கே போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். பாமக அங்கே போட்டியிட விரும்புவதாக பாரதிய ஜனதா தரப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது என்று விவரம் தெரிந்த சில நண்பர்கள் என்னிடத்திலே சொல்லுகிறார்கள். அவர்களிலே ஒருவரிடம் நான் பேசிய போது பாரதிய ஜனதாவைச் சேர்ந்த ஒரு முக்கிய பிரமுகர் அங்கே போட்டியிட விரும்புகிறார் என்று நான் கேள்விப்பட்டேன். ஆனால் பாஜகவில் கூட்டணி கட்சியான பாமகவுக்கு மதிப்பளித்து அந்த வட்டாரத்தில் அவர்கள் செல்வாக்கு பெற்றவர்கள் என்பதால் அவர்களுக்கு விட்டு கொடுக்கலாம் என்கிற கருத்து பாஜகவுக்குள் சிலரிடையே இருப்பதாக நம்பத்தகுந்த சோர்ஸில் எனக்கு கிடைத்த இன்ஃபர்மேஷன். ஆகவே பாட்டாளி மக்கள் கட்சி போட்டியிடுவதற்கான வாய்ப்புகள் தான் அதிகம். மும்முனை போட்டி கடுமையாக இருந்தாலும் கூட எனக்கு தெரிந்து 2 திராவிட கட்சிகளுக்கு இடையே தான் வெற்றி வாய்ப்பு என்பது இருக்கும் என்று நான் கருதுகிறேன். இப்போ நேற்று பார்த்தீங்கன்னா சந்திரபாபு நாயுடு முதலமைச்சராக பதவி ஏற்றிருக்காரு. அங்கே அமைச்சர் பவன் கல்யாண் பேசியிருக்காரு. மாநிலங்களின் கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய இந்த இந்து கோயில்கள் எல்லாம் விடுவிப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அந்த கருத்தை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இந்த கருத்து தமிழகத்தில் ஏற்கனவே ஒரு பகுதியினரால் வலியுறுத்தப்பட்டு வருகிற கருத்து. ஆந்திராவிலும் அந்த கருத்து சமீப காலமாக ஓங்கி ஒலிக்க தொடங்கி இருக்கிறது என்று நான் செய்திகளில் தொடர்ந்து பார்த்து கொண்டிருக்கிறேன். அதைத்தான் திரு பவன் கல்யாண் அவர்கள் பிரதிபலித்திருக்கிறார் என்று நான் நம்புகிறேன். தமிழகத்தை பொறுத்தவரை இந்து சமய அறநிலையத்துறையின் கட்டுப்பாட்டிலிருந்து கோயில்களை விடுவிக்க வேண்டும். கோயில்களின் நிதி சில நேரங்களில், நான் சொல்வதை நன்றாக கவனிக்க வேண்டும், சில நேரங்களில் முறையற்ற வகையில் பயன்படுத்தப்படுகிறது என்று வலுவான குற்றச்சாட்டுக்களை தனியார் அல்லது 1-2 அமைப்புகள் முன்வைத்து ஒரு சில நேர்வுகளில் வழக்குகளையும் தொடுத்திருக்கின்றன. அது தவிர மத ரீதியான நம்பிக்கைகளில், சடங்குகளில் அரசு குறுக்கிடுவது சரியல்ல என்ற தீர்ப்புகளும் ஓரிரு முறை வழங்கப்பட்டிருக்கின்றன. இந்த நிலையில் இந்து அறநிலையத்துறையின் கட்டுப்பாடு என்பது கோயில்களில் இருக்கக்கூடாது என்கிற கோரிக்கை இங்கேயும் இருக்கிறது. அதற்கு நடைபெறுகிற சில தவறுகளும் காரணமாக கூறப்படுகிறது. என்னை கேட்டால் நீண்ட காலமாக இருக்கக்கூடிய ஒரு குற்றச்சாட்டு, முக்கியமாக கவனிக்கப்படாத குற்றச்சாட்டு, கோயில் நிலங்களை பலர் ஏகபோகமாக நீண்டகால குத்தகை என்ற பெயரில் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள். கம்யூனிஸ்ட் கட்சி சட்டமன்றத்தில் ஒரு விபரீதமான யோசனையை முன்வைத்தது. அதை நான் வன்மையாக எதிர்த்து நான் உட்பட பலர் கருத்து தெரிவித்தோம். அந்த குத்தகைதாரர்களுக்கே அந்த நிலத்தை கொடுக்க வேண்டும் என்று சொல்லப்பட்டது. எவன் அப்போ வீட்டு சொத்தை எடுத்து யாருக்கு தூக்கி கொடுப்பது? கோயில்களுக்கு வசதியானவர்கள் தங்கள் நிலங்களை எழுதி கொடுத்தார்கள். கோயில்களுக்கு நிரந்தரமாக வருமானம் இருக்க வேண்டும், பூஜைகள் நடைபெற வேண்டும், தங்குதடையின்றி உற்சவங்கள் நடைபெற வேண்டும் என்று எழுதி கொடுத்ததை அதிலிருந்து ஒழுங்காக குத்தகை வசூலிக்காமல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று யார் சொல்லுவது? சத்திரத்து சாப்பாட்டுக்கு தாத்தையகார் சிபார்சா என்று கேட்பதைப் போல யாருடைய நிலத்தை யாருக்கு தூக்கி நீங்கள் கொடுப்பீர்கள்? அது விபரீதமான யோசனை, அது நடைபெறக்கூடாது என்கிற எதிர்ப்பு குரல் வலுவடைந்த பிறகு திராவிட முன்னேற்றக் கழகம் அன்றைக்கு இருந்த கலைஞர் அரசு இந்த எதிர்ப்பை சுட்டிக்காட்டி அதை கிடப்பிலே போட்டது. எதற்காக சொல்லுகிறேன் என்றால், கோயில் வீடுகள், நிலங்கள்
இவற்றிலிருந்து கிடைக்க வேண்டிய வருவாய் அரசாங்கத்திற்கு முழுமையாக கிடைக்கவில்லை. பல ஆண்டுகளுக்கு முன் நிர்ணயிக்கப்பட்ட வாடகை தான் இப்போதும் வாங்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இது தவிர பெரிய திருக்கோயில்களில் கிடைக்கிற வருமானத்தை எடுத்து அரசாங்கம் சில முடிவுகளை எடுக்கிறது. அப்படியெல்லாம் எடுக்க முடியாது. நீங்கள் சமய அறிஞர்களை, ஆன்மீகத்தில் ஆழ்ந்த நம்பிக்கையுடையவர்களை கலந்தாலோசித்து தான் அரசு முடிவை எடுக்க வேண்டும். ஆனால் அறநிலைத்துறையிலிருந்து கட்டுப்பாட்டிலிருந்து கோயிலை எடுத்துவிட்டால் யார் கையில் விடுவது? இது அடுத்த கேள்வி எழுகிறது. இதற்கு ஒரு மாற்று யோசனை சிலரால் முன்வைக்கப்படுகிறது. இது பற்றியெல்லாம் விரிவாக விவாதம் நடத்தப்பட வேண்டும். சமய நம்பிக்கைகளில் ஆழ்ந்த ஈடுபாடுடையவர்களை, தொழில் பிரமுகர்களை, கோயில் பணத்தில் கை வைக்கக்கூடாது என்ற நம்பிக்கையுடையவர்களை, நல்லெண்ணம் கொண்டவர்களை நீங்கள் நியமிக்கலாம். அவர்களை கொண்டு அந்த நிதியை கையாளலாம். அரசாங்க அதிகாரியும் கமிட்டியில் இருக்கலாம் என்கிற யோசனை முன்வைக்கப்படுகிறது. இது இங்கே இந்த கோரிக்கை இருந்து கொண்டிருக்கிறது. அங்கே அவர் செயல்படுத்துவோம் என்கிறார் ஆந்திராவிலே. நாம் பொறுத்திருந்து தான் பார்க்க வேண்டும். ஆனால் அறநிலையத்துறையின் செயல்பாட்டில் சில நேரங்களில் தவறு நடைபெறுகிறது என்பது மறுக்க முடியாத உண்மை. இப்போ தமிழ்நாட்டில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு இந்த காங்கிரஸ் கமிட்டியின் தலைவர் செல்வ பெருந்தகை பேசியிருக்காரு. எத்தனை காலம் தான் பிற கட்சிகளையே சார்ந்து இருப்பது, நம்மளும் தன்னிச்சையாக முன்னேறி வரணும்னு பேசியிருக்காரு. அதுக்கு கார்த்திக் சிதம்பரம் ஆதரவு தெரிவிச்சிருக்காரு. காங்கிரஸ் மீண்டும் தமிழகத்தில் வளரும்னு நினைக்கிறீங்களா? இவ்வாறு பேசுவதால் மட்டும் வளர்ந்து விடாது. இன்னொன்று, அவ்வாறு பேசிவிட்டு அடுத்த நாளே திரு செல்வ பெருந்தகை மறுப்பு தெரிவிக்கிறார். திமுக கூட்டணியிலிருந்து நாங்கள் போவதாக பத்திரிகைகளில் சில கதைகள் வருகின்றன, அதெல்லாம் நான் மறுக்கிறேன். திமுக கூட்டணி தொடரும் என்று மறுப்பறிக்கை வெளியிட வேண்டிய கட்டாயம் செல்வ பெருந்தகைக்கு ஏன் ஏற்பட்டது என்று தெரியவில்லை. அப்படியானால் எங்கேயோ யாரோ கோபித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பது நம்மால் புரிந்து கொள்ள முடிகிறது. ஆகவே கார்த்தி சிதம்பரம் சில நேரங்களில் காங்கிரஸ் சுயமாக செயல்பட வேண்டும் என்று பேசுவார். தேர்தல் வந்துவிட்டால் அந்த பேச்சை நிறுத்தி விடுவார். ஏனென்றால் அவருக்கு திமுககாரங்க ஒர்க் பண்ணணும், இல்லைனா அவர் ஜெயிக்க மாட்டார். ஆகவே தேர்தல் முடிஞ்சு ஜெயிச்ச பிறகு அவருக்கு அந்த சிந்தனை வந்திருக்கலாம், எனக்கு தெரியல. காங்கிரஸ் பொதுக்குழுவில் திமுகவுக்கு எதிராக கோஷங்கள் வந்தன. பீட்டர் அல்போன்ஸ் ஆதரித்து பேசிய போதும், இளங்கோவன் ஆதரித்து பேசியதும். அதற்கு காரணம் காங்கிரஸ் வளர்வது அல்ல. அதற்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியின் பலன்களை திமுக மட்டுமே அனுபவிக்கிறது, காங்கிரஸ்காரர்களுக்கு எந்த காரியமும் நடப்பதில்லை என்ற குறை காங்கிரஸ் கட்சிக்குள் மனப்புழுக்கம் அதிகமாக இருக்கிறது என்று நான் கேள்விப்பட்டேன். நேற்றைய தினம், கடந்த சில தினங்களுக்கு முன் காங்கிரஸ் பொதுக்குழுவில் நடந்த இந்த பேச்சுக்கள், கூச்சல் குழப்பங்கள், இதை பற்றியெல்லாம் காங்கிரசினுடைய முன்னாள் எம்எல்ஏ ஒருவர், அதேபோல் மாநில நிர்வாகி ஒருவர், அந்த கூட்டத்தில் பங்கேற்றவர்கள், அவர்களிடம் பேசிய போது அவர்கள் எனக்கு தெரிவித்த தகவல் வேறு ஒன்றுமில்லை. திமுக ஆட்சியின் முழு பலனை அவர்களே சுருட்டி கொண்டு அவர்களே அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள், காங்கிரஸ்காரர்களுக்கு எதுவுமே நடப்பதில்லை. ஆகவே அங்கே அதை எதிர்ப்பு குரல் வந்தது என்று சொன்னார்கள். அந்த தகவல் நம்பும்படிதான் இருக்கிறது. ஏனென்றால் மாநகராட்சியில் மதிப்பதில்லை, ஒர்க்கை எங்கள் கலந்தை கேட்பதில்லை, எங்கள் வார்டில் நடப்பதை என்றெல்லாம் அவ்வப்போது பத்திரிகையில் செய்தி வந்து கொண்டிருக்கிறது. ஆகவே காங்கிரஸ் தன்மானம் பெற்று கட்சியை வளர்க்க வேண்டும் என்று எந்த குரலும் வந்துவிடவில்லை. அதற்கான வாய்ப்பும் இல்லை. பல ஊர்களில் கிளைகளே இல்லை. திமுகவை சார்ந்திருக்கிறது, திமுகவை தான் சார்ந்திருக்க வேண்டும். திமுகவை விட்டால் அதிமுக தயவை தேடிக்கொண்டு திமுகவை கைகழுவ வேண்டும். அதற்கு மேலிடம் சம்மதிக்க வேண்டும். இதுதான் இன்றைய காங்கிரஸின் நிலை. சார், 2026 200+ தொகுதிகளில் வெற்றி பெறுவோம் அப்படின்னு சொல்லி முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் சொல்லியிருக்காரு. அதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்களா? நாடாளுமன்ற தேர்தலில் 40க்கும் 40 வெற்றி பெற்ற காரணத்தால் அவருக்கு அந்த அதீத நம்பிக்கை வந்திருக்கிறது. ஆனால் அதற்கான வாய்ப்பு இருப்பதாக, துளி கூட இருப்பதாக நான் நினைக்கவில்லை. ஏனென்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழகம் இப்போது ஒரு வலிமையான கூட்டணியை கட்டமைத்திருக்கிறது. நாடாளுமன்ற தேர்தலின் போது பலமுனை போட்டி ஏற்பட்டு வாக்கு சிதறல் ஏற்பட்டது. நீங்கள் கேட்கலாம், சட்டமன்ற தேர்தலிலும் பலமுனை போட்டி இருக்குமே என்று. சட்டமன்ற தேர்தலில் அதற்காகத்தான் நான் சொன்னேன், விஜய் என்ற ஒரு புதிய அரசியல் வரப்போகிறது. அந்த அரசியல் வரவு குறைந்தபட்சம் 8% வாங்கலாம் என்று சிலர் கணிக்கிறார்கள். அந்த 8+ சீமான் 8 சேர்ந்தால் 16. அந்த புதிய 8 எங்கிருந்து வரும்? திமுகவில் ஓட்டு வங்கியில் சேதாரத்தை ஏற்படுத்தி தான் வரும். திமுகவிலும் வேறு சில சின்ன சின்ன விடுதலை சிறுத்தைகள், அதிமுக எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் சேதாரம் வரும். பிஜேபியில் விஜய் ஆதரவாளர் இருக்க போகிறதில்ல. எங்கெங்கேருந்து வரும்னா திமுக, விடுதலை சிறுத்தை, அதிமுக அங்கங்கேருந்து வரும். ஆகவே பலமுனை போட்டி கணிக்க முடியாததாக இருக்கும். ப்ளஸ் மாநில ஆட்சிக்கான தேர்தல் என்கிற போது 5 வருடம் இருந்த திமுக ஆட்சியை எடை போடுவார்கள். பாராளுமன்ற தேர்தலின் போது சொத்து வரி உயர்வை எடைபடாமல் இருந்திருக்கலாம். பாராளுமன்ற தேர்தலின் போது மின்கட்டண உயர்வை எடைபடாமல் இருந்திருக்கலாம். ஆங்காங்கே திமுக உள்ளாட்சி பிரதிநிதிகள் செய்த எம்எல்ஏக்கள் தொகுதியை கண்டுகொள்ளாத இந்த மாதிரி விஷயங்களை எல்லாம் நினைவில் வைத்திருக்காமல், இதை பற்றி கவலைப்படாமல் ராகுலா மோடியா என்று கவலைப்பட்டிருக்கலாம். சட்டசபை தேர்தல் வரும்போது
திமுகவா, விஜயா, அதிமுகவா, அண்ணாமலையா என்று பார்க்கும்போது திமுக முதல் மைனஸை சந்திக்கும். ஆகவே முதலமைச்சர் நினைப்பது என்பது ஆசைகள் அதிகமாக இருக்கலாம், அது நிறைவேறுவதற்கான வாய்ப்பு மிக குறைவு. ஓகே சார், உங்கள் நேரத்தை ஒதுக்கி பதில் தந்தமைக்கு ரொம்ப நன்றி. தொடர்ந்து பேசுவோம். வாய்ப்புக்கு நன்றி.